எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போடலைன்னா நிர்வாகத்தில் முடிவு எடுக்க முடியாது. முதலமைச்சர் மட்டும் கையெழுத்து போட்டு ஒரு நிர்வாகத்தின் முடிவை எடுக்க முடியாது. அந்தந்த துறை அதிகாரிகள், அந்த துறை தலைவர், ஐஏஎஸ் அதிகாரிகளை கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும். முதலமைச்சராக தனியாக முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த ஐஏஎஸ் நிர்வாகம் பண்ணலைன்னா நாடு குட்டிச்சவராயிரும். அரசியல்வாதி யோகியனா வரான், அயோக்கியன், மண்ணடுறவன், கொலை பண்ணுறவன், இவன் தானே அரசியல்வாதியாக வரான். 1976 உங்கள் திராவிடம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு எதிர்ப்பு கருணாநிதி அவர்களுக்கு. 71 76 வரை இவர்கள் அடித்த கொள்ளை பயங்கரம். சர்க்காரியா கமிஷன் இவர் விஞ்ஞான முறையில் இது பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து காமராஜ் தான் வருவார், காங்கிரஸ் தான் வரும், திமுக இத்துடன், திராவிடம் இத்துடன் இழுத்து மூடப்படும் அப்படின்னு தான் இருந்தது நிலைமை. அன்னைக்கு என்ன ஆச்சு? அன்புமணி முதலமைச்சர் 2016 எல்லாம் சொல்லி நின்னீங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கலை, அன்புமணியே ஜெயிக்கலை. திருப்பி வந்துக்கிட்டு அன்புமணி முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்களா? ஏன் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணாமா? வழக்கறிஞருங்க உங்களுக்குன்னு ஒரு இது வேணாமா? நம்ம பேசுகிறதுக்கு பொருத்தமாக பேசணும்ல. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இன்றைய முக்கியமான செய்திகள், அதை பற்றிய நமது அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி அரசாங்கம் நடத்துகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு நிர்வாகம் நடக்குது, அதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி சாம்ராஜ்யம் நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். தனி நிர்வாகம் நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அது சம்பந்தமாக உங்களுக்கு சில விளக்கம். அவர் சொன்னது உண்மையா? அவர் நம்ம மரியாதைக்குரிய நீதியரசர், பல நல்ல விஷயங்களை, நல்ல தீர்ப்புகளை கொடுத்துருக்கார். அதனால் அதே சமயத்தில் அவர் சொன்ன விஷயத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணும். உண்மையிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் தனி சாம்ராஜ்யம் நடத்துகிறார்களா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு அவர் சொன்ன கருத்துக்கு மாறுபடுறோம். கருணாநிதி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் பணிவோடு சொல்லிக்கிறேன் நீதியரசருக்கு, கருணாநிதி தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே குட்டிச்சவர் ஆக்குனது ஆதாரம் கொண்டுன்னு சொல்கிறேன். நான் 25 ஆண்டு காலம் அரசு பணியில் இருந்தவன். ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பவர் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கங்கிறத பல உதாரணங்கள் வச்சுருக்கேன். உண்மையிலே நடந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியும். அதை சொல்கிறேன். நீங்கள் கருணாநிதி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமாங்கிற வார்த்தையை நீதிமன்றம் சொன்னதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கணும், யாருக்கும் புகழ் பாடக்கூடாது. கருணாநிதி இருந்திருந்தால் இப்படி நடத்திருக்குமானா அப்போ கருணாநிதி நிர்வாகத்தை திறமையாக நடத்தினார்னு சொல்ல வரீங்களா? அது இல்லையே. அதனால் நீங்கள் நடுநிலைமையாகத்தான் கருத்தை சொல்லி இருக்க வேண்டும். கருணாநிதியை புகழ்ந்து சொன்னதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைங்கிறதுக்கு காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி நிர்வாகம் நடத்துகிறார்களான்னு சொல்லி நீதியரசர் சொல்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறதே, தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதும். அதனால தான் அவங்களுக்கு பேரே என்ன? அவங்களுக்கு பேரே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனே நடத்துகிறவங்க. அதுதான் நான் இப்போ மாவட்டத்திலலாம் கலெக்டர் இருக்காங்கன்னா ஆட்சியர், கலெக்டருக்கு பேரே. ஆட்சி செய்பவர்கள் ஐஏஎஸ் தான். இந்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் யாருன்னா நம்ம ஓட்டு போட்டு நம்முடைய பிரதிநிதிகளாக போய் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்காக நிர்வாகம் நடத்துகிறார்களா, மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிறத மேற்பார்வை செய்கிறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு அனுப்புகிறோம். அதுதான் அரசியல் சட்டம். அவங்க தான் எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போடலைன்னா நிர்வாகத்தில் முடிவு எடுக்க முடியாது. முதலமைச்சர் மட்டும் கையெழுத்து போட்டு ஒரு நிர்வாகத்தின் முடிவை எடுக்க முடியாது. அந்தந்த துறை அதிகாரிகள்,
அந்த துறை தலைவர் ஐஏஎஸ் அதிகாரிகளை கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும். முதலமைச்சராக தனியாக முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த ஐஏஎஸ் நிர்வாகம் பண்ணலைன்னா நாடு குட்டிச்சவர் ஆயிரும். அரசியல்வாதி யோகியனா வரான், அயோக்கியன், மண்ணல்றவன், கொலை பண்ணுறவன், இவன் தானே அரசியல்வாதியாக வரான். அப்போ ஐஏஎஸ் நிர்வாகம் அவங்க நடத்துகிறதுனால தான் இப்போ பல மோசமான விஷயங்கள் நாட்டில் நடக்காமல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், சென்னை மாநகராட்சி அதுக்கு மேயர்னு ஒருத்தர் போட்டாங்க. அந்த சென்னை மாநகராட்சிக்கு கமிஷனர் இவர் ஐஏஎஸ் அதிகாரி போட்டாங்க. அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவரை போட்டாங்க. ஐஏஎஸ் அதிகாரி நிர்வாகத்தை நடத்துவாரா, அங்கே மேலே இருக்கிற மேயராக இருப்பவர் நிர்வாகத்தை நடத்துவாராங்கிறது கேள்வி இல்லை. அப்போ ஒரு ஒரு முக்கியமான இது வருது. அந்த மேயருக்கு இது பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் அவருக்கு வேண்டியவங்களுக்கு வருது. அவர் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த முடிவை நம்ம எடுக்கணும், அவருக்கு சாதகமாக எடுக்கணும்னு ஐஏஎஸ் அதிகாரியை கூப்பிட்டு, ஆச்சாரியுள்ள ஒரு பேர் இருக்காரா என்னன்னு தெரியல, கூப்பிட்டு சொல்கிறார், மேயர் இந்த அரசியல்வாதி இவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைல் போடுங்கிறார். அப்போ ஃபைல் போடுறது யார்? ஐஏஎஸ் தான் கையெழுத்து போட்டு வரணும். வெறும் மேயரோ வெறும் முதலமைச்சரோ வெறும் மந்திரிகளோ நிர்வாக முடிவை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, சார் அது நீங்கள் சொல்கிறது ரூலுக்கு அகேன்ஸ்டாக, சட்டத்துக்கு எதிரானது, அந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது சார், அது சரியாக இருக்காது, தப்பான முடிவு, அதில் நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிடுறேன். உடனே நம்ம அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு, ஒழுங்காக நான் சொன்னால் போடுன்னு கெட்ட வார்த்தையில் அவரை திட்டுகிறார் ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரி ஜெயலலிதாவிடம் போகிறார், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என்னை ரிலீவ் பண்ணிடுங்க, நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறேன். அவர் ஜெயலலிதாக்கிறார், என்ன விஷயம், இல்லை சொல்ல விரும்பலை, சொல்லுங்கங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, மேயராக இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாரு, ஒரு இதில் கையெழுத்து போட சொல்கிறாரு, அது சட்டத்துக்கு எதிரானது, நாளைக்கு நான் பிரச்சனையில் மாட்டிடுவேன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கையெழுத்து போட முடியாதுன்ட்டேன், அதுக்கு இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, அதனால் என்னை வேறு எதுக்கும் மாற்றிடுங்க அப்படின்னு ஒன்று. ஜெயலலிதா ஐஏஎஸ் அதிகாரியை மாற்றலை, அவர் தானே ஒழுங்காக கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மேலே இருக்கிற அரசியல்வாதி தான் அயோக்கியத்தனம் பண்ணுறான். அதனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, நீங்கள் இருங்க நான் அந்த ஆளை மாற்றினேன்னு தன்னுடைய கட்சியை சேர்ந்த மேயரை மாற்றினார். மாற்றிட்டு நீங்கள் எது சட்டப்படி கரெக்டோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மோசமான வார்த்தைகளால் தன்னுடைய கட்சிக்காரரை திட்டி கட்சியை விட்டே டிஸ்மிஸ் பண்ணார். இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை அரசியல்வாதி ஆட்சி நடத்தினா என்ன லட்சணத்தில் இருக்கும் பாருங்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த பல முடிவுகளை சரியாக எடுத்து நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆள் போகிறோம் அரசியல்வாதிகள்லாம் அயோக்கியத்தனம், அக்கிரமம், லஞ்சத்தை வாங்கிட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. ஸோ அவர்கள் தான் தனி நிர்வாகத்தை நடத்துகிறாங்கன்னு நீதியரசர் சொல்கிறது தப்பு. நிர்வாகத்தை அவங்க தான் நடத்தணும், அவங்க தான் நடத்துவாங்க. கையெழுத்துக்கு உங்களுக்கு வரும் மேலே இருந்து அதில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தில்லுமுள்ளு பண்ணால் முடியாதுங்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு நாளைக்கு டிஸ்மிஸ் ஆகினா பென்ஷன் கிடைக்காது, பதவி போயிடும் அப்படிங்கிற பயம். அந்த பயம் அரசியல்வாதிக்கு இல்லை. இவனை மிஞ்சி என்ன பண்ணுவீங்க, இவன் ஊழல் பண்ணான்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு போடுவீங்க. அதில் போய் கீழ் கோர்ட்டெல்லாம் மன்னிச்சு விடும், இது விடும், தப்பிச்சு போயிடுவான். எந்த அரசியல்வாதி தண்டனைக்கு உள்ளாயிருக்கான். அதனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னதில் ஒரு இது, கருணாநிதி இருந்தால் இப்படி நடக்குமா? கருணாநிதி ஒழுங்காக வேலை பார்த்த ஐபிஎஸ் அதிகாரிகளை தப்பை செய்ய சொன்னார். 1996 சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் வரும்போது நடந்த விஷயம் என்ன? சந்திரகிஷோர் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி, தகுதியின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டருங்களுக்கு போட்டார். கருணாநிதி அவங்கள கூப்பிட்டு எனக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் போடணும், லிஸ்ட்டை மாற்றுனார். அவர் மாற்ற முடியாதுன்னார். லிஸ்ட்டை மாற்றலைன்னா அவனை தொலைச்சிருவேன்னாரு. சந்திரகிஷோர் டிராயர் உள்ளே வச்சுட்டு சீல் வச்சுட்டு போனார். நாளைக்கு நம்ப மாட்டிக்கக்கூடாது. அவர் போன உடனே கருணாநிதி ராமன்கிற அவருடைய செயலாளரை கூப்பிட்டு சீலை உடைக்க சொல்லி சீல் உடைச்சி உள்ளே இருக்கிற இவங்களெல்லாம் தகுதி வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு தகுதி இருக்கிறவங்க பேரெல்லாம் தகுதி இருந்தவங்களெல்லாம் மாற்றி இவருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ஆளுங்களை அதில் போட சொன்னார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே கருணாநிதி பேச்சை கேட்டு அதில் தில்லுமுள்ளு பண்ணவங்கள்லாம் ஜெயிலுக்கு போனாங்க 2 அதிகாரிகள். ஆக ஐஏஎஸ் நிர்வாகம் ஒழுங்காக இருந்தது. அது ஒரு அரசியல்வாதி போய் அதை கெடுத்தாங்க. இதுதான்
நீங்கள் சொன்னபடி கருணாநிதி இருந்தால் இப்படி நடக்குமானா, கருணாநிதி இருக்கும்போது இப்படித்தான் நடந்தது. ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க, மாற்ற சொல்லுவார், கட்சிக்காரனுக்கு போட சொல்லுவார். அவர் என்ன நிர்வாகமாக நடத்தினார்? இது உங்களுக்கு சிஎம் கோட்டான்னு சொல்லி எம்பிபிஎஸ் வரும், எல்லாம் கட்சிக்காரன் மகன் மருமகன், இவங்களுக்கெல்லாம் அந்த எம்பிபிஎஸ் 35-40 எடுத்த தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் சிஎம் கோட்டான்னு சொல்லி, கருணாநிதி இருக்கும்போது சிஎம் கோட்டாவில் வந்த யாருமே இன்றைக்கி நல்ல டாக்டராக இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு ஒன்று இருந்தது, டிஎஸ்பி, டெப்புட்டி கலெக்டர், இதெல்லாம் அதில் தான் எடுப்பாங்க. கட்சிக்காரங்க மகன் மருமகன் இவங்களுக்கெல்லாம் அந்த டிஎஸ்பி ஆக்கிவிட்டு தகுதியே இல்லாமல் இவர் ரெக்கமெண்டேஷனில் டிஎஸ்பி ஆக்கிவிட்டு மார்க்கெல்லாம் திருத்தினது தான் நிறையா. எம்ஜிஆர் ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த உதவி செஞ்சார், கக்கனுடைய பையனுக்கு. கக்கன் நேர்மையானவர், அவர் போலீஸ் மந்திரியாக இருந்தார், சாப்பாடுக்கே கஷ்டப்படுகிறார், அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் இருக்கார், அதனால் ஒரு மகன் வேலை இல்லாமல் இருக்கிறார். அவருடைய நேர்மையை நம்ம மனசில் வச்சு அவருடைய பையனுக்கு டிஎஸ்பி போட்டு கொடுங்கன்னு அந்த ஒரு விஷயத்தில் தான் எம்ஜிஆர் தலையிட்டார். ஆனால் கருணாநிதி இருக்கும்போது எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஒழுங்காக அவர் வேலை செய்ய விடலை அப்படிங்கிறது தான் இது. அதனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நாங்கள் சொன்னது, நீங்கள் சொன்னது தவறு. கருணாநிதி இருந்தால் இப்படி நடந்திருக்கும். கருணாநிதி இருக்கும்போது தான் அத்தனை தில்லுமுள்ளுகளும் இங்கே நடந்தது. ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாவிட்டால் தமிழ்நாடு குட்டிச்சவராக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கருத்து. ரெண்டாவது, ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி வேலை செஞ்சாங்கங்கிறது எம்ஜிஆர் பீரியடில் நடந்தது சொல்கிறேன். 84க்கு அப்புறம் எம்ஜிஆரால் சரியாக பேச முடியவில்லை, உடல்நிலை மோசமாக இருந்தது. அதனால் எம்ஜிஆர் நிர்வாகத்தில் அதிக நேரம் செலவு பண்ண முடியலை, அவரால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அப்படி நேரத்தில் நானே அதை பார்த்துருக்கேன். ஃபைலுங்கெல்லாம் அவருக்கு வரும்போது எம்ஜிஆருக்கு முடிவுகளை எடுக்க சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கையெழுத்து போடுவாங்க, அவங்க தான் நிர்வாகம். அவங்க கையெழுத்து போட்டு என்ன அனுப்புனாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு போடுறாங்க. போடும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபைல் போகுது, அதில் வந்து 4 இந்த விஷயத்தில் 4 முடிவுகளை முதலமைச்சர் எடுக்கலாம், 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டு அவருக்கு ஃபைல் அனுப்புகிறாங்க. ஐஏஎஸ் தான் கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க. அப்போ முதலமைச்சருக்கு போகும்போது அவரால் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத முடிவெடுக்க முடியலை. அவர் சுற்றி இருந்தவனுங்களை பூரா நம்ப முடியலை. கட்சிக்காரன்லேருந்து மந்திரிலேருந்து அவ்வளோ பேரும் மோசமாக இருக்கான், கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் உளவுத்துறையில் போய் அனுப்பி பார்த்தா மந்திரி பூரா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால் யாரையும் நம்ப முடியலை. அப்போ அவர் யாரை நம்பினார் தெரியுமா? ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நிர்வாகத்தில் நம்பினார். அவர் அந்த ஃபைல்கள் எல்லாம் கோப்புகள் எல்லாம் தர்மத்தை செய்க, நியாயத்தை செய்கன்னு எழுதினார். நான் ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி அறையில் அந்த டைமில் இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்டருந்து ஃபைல் வந்தது முதலமைச்சர். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி பார்த்துட்டு கீழ் அதிகாரியை கூப்பிட்டு சிஎம்கிட்டருந்து ஃபைல் வந்திருக்கு, என்ன இப்போ சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு அந்த கீழே இருக்கிற டெபுட்டி செக்ரட்டரி சொல்கிறார் அவர்கிட்ட, ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட. சார் என்ன சார் இப்படி எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு, தர்மத்தை செய்யன்னு எழுதியிருக்காரு சார். அப்போ அவர் சொல்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு வந்து முடிவு எப்படி எடுக்கணுங்கிறதுல வந்து உடல்நிலை சரியில்லாததுனால அவரால் எடுக்க முடியலை, அந்த சிக்கலான கேஸ் அது, அதனால் அவர் முடிவு எடுக்கலை. ஆனால் நம்மக்கிட்ட விட்டு இருக்காரு, தர்மத்தை செய்யணும்னு எழுதியிருக்காருயா. இந்த இதில் எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும், சட்டப்படி மனசாட்சிப்படி நீயே சொல்லுன்னாரு. அப்போ டெபுட்டி செக்ரட்டரி சொன்னார், சார் இந்த பிரச்சனை இந்த கோரிக்கையை நிதிநிலை சரியில்லாததால் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும் சார், அதுதான் இந்த சரியான முடிவு அப்படிங்கிறார். உடனே அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார், அதே முடிவை போடு, முதலமைச்சருக்கு வந்து சொல்லி இந்த முடிவு தான் சரியான முடிவுன்னு போடு, கையெழுத்து போடட்டும். அப்போ ஐஏஎஸ் இந்த நிர்வாகம் எப்படி இருந்தது பாருங்கள். அரசியல்வாதி யோகியனாவாக இருக்கான், அவ்வளோ பேரும் அயோக்கியனாக இருக்கான், கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அரசு நிர்வாகத்தை நடத்துபவர்கள் ஐஏஎஸ் தான். ஐஏஎஸ் ஒன்று முடியாது அப்படின்னு சொல்கிறானா, ஏதோ இப்போ எழுத்தாளர்கள் அதில் வந்து இவங்க ஏதோ முடிவெடுக்கலைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் ஒரு முடிவை எடுக்கலைன்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும். இவன் அரசியல்வாதி இந்த எழுத்தாளருக்கு கொடு, அந்த எழுத்தாளருக்கு கொடுமா, ஐஏஎஸ் அதிகாரி அது வந்து ரூலுக்கு எகென்ஸ்டாக இருந்தால், அந்த விதிமுறைகளுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் கையெழுத்து போட மாட்டாங்க. ஆக ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்பலாம், நமது அரசியல்வாதிகளை நம்பக்கூடாது, நம்ப முடியாது, நல்லவர்கள் கிடையாது. நீங்கள் சொன்ன கருணாநிதி எல்லாம் நான் 1000 உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். கருணாநிதி நிர்வாகத்தில் எப்படி முடிவெடுத்தார்,
ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி தவித்தார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி நேர்மையாக இருந்தார்கள், கீழே இருக்கும் அரசியல்வாதி எப்படி கொள்ளையடிப்பதற்கு அரசியல் அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபைல் போடுன்னு சொன்ன 1000 வழக்குகளை என்னால் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நிர்வாகத்தை நடத்துபவர்கள் ஐஏஎஸ் தான். அவர்கள் ஒரு பிரச்சனை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது நிச்சயம் விதிமுறைகளுக்கு எதிராகத்தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் மனசாட்சி உள்ளவர்கள் இல்லை, நேர்மையானவர்கள் இல்லை. இதுதான் உண்மை என்பதை உங்களுக்கு ஆனந்த வெங்கடேசன் நீதியரசருக்கு நான் பணிவுடன் இந்த கருத்தை பகிர விரும்புகிறேன் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது திருமா இல்லாமல் பேச முடியாது, பிறகு எதையாச்சும் பேசி விட்டுட்டு போயிடாரு. நாங்கள் அதுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் ரொம்ப பின்னாடி அரசியலுக்கு வந்தார். நாங்கள்லாம் அரசியலை நான் பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்கும் போதெல்லாம் தனியாக உட்காந்து நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருந்தார் இதில் தடய அறிவியல் துறையில். அவர் இன்றைக்கி பெரிய அரசியல்வாதியாக வந்து பேசுகிறாரு, எம்ஜிஆரை பற்றி சொல்கிறார். எம்ஜிஆர் வந்து விருப்பு விமர்சனம் செய்தாராம் கருணாநிதியை பற்றி, அதுதான் அவர் பண்ணாராம். எம்ஜிஆர் கருணாநிதியை பற்றி விருப்பு விமர்சனம். உங்களுக்கு வயசு என்ன இருக்கும், நீங்கள்லாம் அரசியலை பண்ணலாம் தெரிஞ்சிங்களா, விருப்பு விமர்சனங்கிறீங்களா? 70-72களில் உங்கள் வயசு என்ன இருக்கும்? உங்களை ஃபாரன்சிக்கில் பார்க்கும்போது 92 93 பார்த்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் சின்ன வயசாக இருந்திருப்பீங்க. அரசியல் தெரியுமா உங்களுக்கு? விருப்பு விமர்சனம் செய்தவர் யார்? எம்ஜிஆரா கருணாநிதியா? எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு வந்த உடனே அவரை மலையாளி என்ற விருப்பு விமர்சனத்தை செஞ்சவர் யார்? இவரே வந்து ஓங்கோலிருந்து வந்தேரியாக இருந்தவர், அதை தன்னை மறைச்சிட்டு எம்ஜிஆரை வந்துக்கிட்டு மலையாளி என்ற விருப்பான விமர்சனத்தை சொன்னவர் அவர் தான். எம்ஜிஆர் என்னைக்கு கருணாநிதியை பற்றி பேசினாலும் கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். தன்னுடன் உடன் இருக்கக்கூடிய மந்திரிகள் கட்சிக்காரவங்க கூட அவர் பேரை சொன்னாலே கோபம் வரும். அது அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. கருணாநிதியை கலைஞர்னு கூப்பிடணும்னா அவருக்கு நண்பர் கூப்பிட்டுக்கலாம். அவருடைய கூட இருந்தவங்களுக்கெல்லாம் வழி தெரியும்ல, இவர் பண்ணின அரசியல் நாகரிகமான அரசியலாக பண்ணார். எம்ஜிஆர் அவங்களையும் கலைஞர்னு கூப்பிட வைப்பார். இப்போ நான்லாம் எம்ஜிஆர் மேலே உயர்ந்த மதிப்பு வச்சுருந்தேன். என்னையை வந்து எம்ஜிஆர் வந்து நான் இருக்கும்போது கலைஞர்னு கூப்பிட்டா நான் கூப்பிட மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். காரணம் எங்கள் அனுபவம் அப்படி. அவருக்கு இருந்த பெருந்தன்மை எங்களுக்கு கிடையாது. அதனால் எம்ஜிஆர் வந்து கலைஞர்னு கூப்பிட்டாரு. கருணாநிதி வந்து எம்ஜிஆர் தனியாக இருக்கும்போது எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? தொப்பிக்காரன்னு கூப்பிடுவார். நல்ல அரசியல் இவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் கேட்டுக்கோங்க. அப்போ விருப்பு விமர்சனம் செஞ்சவர் யார்? திருமாவளவன்கிட்ட கேட்குறேன். திருமாவளவன் இன்னொன்று சொல்கிறாரு, திராவிடத்துக்கு பிராமண பெண்ணை கொண்டு வந்தவருக்கு தவறு செய்தார் எம்ஜிஆர்னு சொல்கிறார். அதாவது பிராமணர்களை எதிர்ப்பது தான் திராவிடமா? அந்த திராவிட கட்சிக்கே இவங்களை கொண்டு வந்தாங்களாம். யார்? ஜெயலலிதா அவர்களை. சொல்லுவது யார்? திருமாவளவன். ஐயோ, உங்கள் பிராமணர்களை உள்ளே கொண்டு வந்தது, திராவிட இயக்கத்துக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர் சொல்கிறீங்களே. உங்கள் ஈவேரா, அதான் ஈவே ராமசாமி இருக்கார். ராமசாமி என்ன பண்ணார்? தன்னுடைய ட்ரஸ்ட்டில் பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பானை அடின்னு சொன்ன ராமசாமி தன்னுடைய ட்ரஸ்ட்டில் யார் இது பண்ணார்? பிராமணர்களுக்காக தன்னுடைய ட்ரஸ்ட்டில் இருக்கிற வீடுகளை வாடகைக்கு கொடுத்தாரே. அப்போது நிருபர்கள் கேட்கும்போது என்ன எப்போது பார்த்தாலும் பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாப்பானை அடியுங்கள்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி உங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்ப்பனர்களை வைத்தீர்கள் என்று கேட்கும்போது அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுக்குறான், நம்ம மற்றவனை கூப்பிட்டு வந்தால் வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறான், காலி பண்ண மாட்டேங்கிறான் என்று சொன்னவர் அது ராமசாமி. அப்போ அன்னைக்கு நல்லா யோசிங்க, பிராமணர்கள் உள்ளே கொண்டு வந்தது, அவருடைய ட்ரஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தது உங்கள் ராமசாமி தானே. அப்புறம் நீங்கள் போய் எம்ஜிஆர் தான் பிராமணத்தை கொண்டு வந்தாருன்னா என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் இவங்களை கொண்டு வந்தாருன்னா ஜெயலலிதா அவர்களை தலைவராக்கினாராம். ஜெயலலிதா அவர்கள் பிராமணமா? உங்கள் திராவிடமே வந்து நான் சொல்கிறேன் திருமாவளவனுக்கு, அரசியல் உங்களுக்கு ஒன்றும் புரியல, படிச்சுட்டு வாங்க போய். நான் சொல்கிறேன் 1976லேயே உங்கள் திராவிடம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு எதிர்ப்பு கருணாநிதி அவர்களுக்கு. 71லிருந்து 76 வரை இவர்கள் அடித்த கொள்ளை பயங்கரம். சர்க்காரியா கமிஷன் வந்து இவர் விஞ்ஞான முறையில் இது பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து காமராஜ் தான் வருவார், காங்கிரஸ் தான் வரும், திமுக இத்துடன் திராவிடம் இத்துடன் இழுத்து மூடப்படும் அப்படின்னு தான் இருந்தது நிலைமை. அன்னைக்கு என்ன ஆச்சு? எம்ஜிஆருங்கிற ஒரு கட்சியை விட்டு தனியாக போகாமல் இருந்திருந்தால்
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருப்பான். உன் திராவிடம் இல்லாமல் அழிந்து போயிருக்கான். ராமசாமி கொண்டு வந்த திராவிடம் இல்லாமல் அழிந்து போயிருக்கும். அதை திராவிடத்தை காப்பாற்றினவர் யார்? 1973 நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக முதலிடத்தில் வந்தது. 2வது இடத்துல வந்தது யார்? காங்கிரஸ். காமராஜர் உயிரோடு இருந்தார். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது திமுக. அப்போ திமுகங்கிறதே அழிந்து போயிருக்கும் அன்னைக்கு. ஆனால் திமுகங்கிறது அந்த திராவிட கட்சியை அழியாமல் பார்த்தது எம்ஜிஆர். காரணம், கட்சி தனியாக ஆரம்பித்த உடனே மக்கள் கருணாநிதியை விட்டுட்டு மறுபடியும் திராவிடத்துக்கு எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டார்கள். அப்போ அந்த 10 ஆண்டு காலம் திராவிடத்தை காப்பாற்றியது யார்? எம்ஜிஆர் இருக்கிற மனிதர். சரி, எம்ஜிஆர் போனார். எம்ஜிஆர் போன உடனே ஜெயலலிதா அவர்களை அவர் தலைவராக்கினார். இவர் சொல்கிறார் பாப்பனவர். எம்ஜிஆர் எப்படின்னா ஆள் அளப்பார். ஆளுக்கு என்ன திறமை இருக்குது, இவனுக்கு என்ன இருக்குன்னு அவர் பார்த்தாரு. ஜெயலலிதாட்ட இந்த அதிமுகவை நடத்துவதற்கு இந்த அம்மாவுக்கு தான் தைரியம் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதனால் அவங்களோட பிராமணர்கள்னு நினச்சி வைக்கலை. அவங்கள என்ன நினச்சாங்க, கட்சியை நடத்தக்கூடிய தகுதி இந்த அம்மாவுக்கு இருக்குன்னு தான் அவங்கள கையில் கொடுத்துட்டு போனார். அந்த அம்மா இல்லைன்னா உன் திராவிடம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? உங்கள் ராமசாமியை காரி காரி துப்பியிருப்பாங்க. அன்றைக்கி உங்கள் ராமசாமி சமூக நீதிக்காக என்னத்தை கிழிச்சார்? மைக் எடுத்துக்கிட்டு சமூக நீதியை பற்றி பேசுனதை தவிர இடையில இடஒதுக்கீடுக்கு உங்கள் ராமசாமி செஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்ன? திருமாவளவன் வந்துட்டாங்க, என்ன செஞ்சார் உங்கள் ராமசாமி? இதுக்கு கொடுத்தாரா? 1952க்கு அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுத்தது உங்கள் ராமசாமியா, இல்லை உங்கள் அண்ணாதுரையா, இல்லை உங்கள் கருணாநிதியா? காமராஜர் இருக்கும்போதே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கு முதல் ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி அப்போவே காங்கிரஸ்காரவங்க போட்டாங்க. உங்கள் திராவிடம் போடலையே. அதுக்கப்புறம் 67 வந்த உங்கள் அண்ணாதுரை என்ன செய்தார்? எவ்வளவு இடஒதுக்கீடை கூட்டினார்? உங்கள் கருணாநிதி 7% இடஒதுக்கீடு கூட்டினார், அவ்வளோதான். ஆனால் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் 37% பிற்படுத்தப்பட்டோருக்கு இருந்த இடஒதுக்கீடை 50% உயர்த்தி உங்கள் திராவிடத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது முதல்ல எம்ஜிஆர். அடுத்தது இவங்க வந்தாங்களே ஜெயலலிதா. ஜெயலலிதா உங்கள் சமூக நீதிக்கு பாதுகாவலாக இருந்ததே அவங்க தானே. மொத்தம் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. 50% மேல் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கும்போது அதை 69ஆக கொடுத்து அரசியல் சட்டத்திலேயும் மாற்றங்களை கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடை நிரந்தரமாக காப்பாற்றியவர் இவங்க ஜெயலலிதா தான். அதனால தான் உங்களுக்கு இவர் வீரமணி அவங்களுக்கு பட்டமே கொடுத்தாரு. உங்கள் ராமசாமி பேரில் ஒரு பட்டத்தை கொடுத்தார், சமூக நீதி காத்தவங்க அப்படின்னு. சும்மாவாக கொடுத்தாங்க? அந்த பெண்மணி தன்னுடைய ஜாதியை வச்சா அரசியல் நடத்தினார். தெரியுமா திருமாவளவன்? எஸ்எஸ் தென்னரசுனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு தெரியுமா? திருமாவளவனுக்கு எஸ்எஸ் தென்னரசு என்பவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஜாதியைச் சேர்ந்தவர். ஜாதி வெறி பிடித்தவர் கருணாநிதி. அன்னைக்கு தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக எஸ்எஸ் தென்னரசுக்கு மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பதவியை கொடுத்து அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னாலும் கருணாநிதி செய்து கொடுப்பார், ஜாதி மேல் உள்ள பாசத்தால். அன்றைக்கி என்ன நடந்தது? இன்றைக்கி இருக்கார் உங்களுக்கு தங்கம் தென்னரசுன்னு. அவருக்கு ஏன் அந்த தென்னரசுன்னு பேர் வைத்தது தெரியுமா? அவருடைய அப்பா தங்கப்பாண்டியன் அருப்புக்கோட்டையில் அவர் அரசியலுக்கு வித்துட்டவர் தென்னரசு. தென்னரசு எப்படி வித்துட்டார்? தான் ஜாதிக்காரங்கிறதுக்கு அவர் சொன்னதெல்லாம் கருணாநிதி கேட்டு அவர்களுக்கு பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தவருக்கு தங்கப்பாண்டியனுக்கு தென்னரசு. அவர்கள் மேல் உள்ள அந்த பக்தியால் தான் பையனுக்கு தங்கம் தென்னரசுன்னு வச்சார். இப்படி ஜாதியை பார்த்து விஷயங்களை செய்தவர் அவர். தன்னுடைய ஜாதிக்கு இசை வேளாளர் என்ற பெயரை மாற்றி அதுக்கு அவர்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை ரகசியமாக செய்தவர் கருணாநிதி. கருணாநிதி ஜாதியை இல்லாதவர் நினைக்கிறீங்களா? ஜாதி வெறி பிடித்தவர். நான் இதாக சொல்ல ஆதாரத்துடன் சொல்லுகிறேன். அந்த இசை வேளாளர் மக்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். பாவம், மிகவும் அமைதியான மக்கள், இது பண்ண மக்கள். நான் குறை சொல்வது அந்த ஜாதியை சேர்ந்த மக்களை குறை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு இவர் ஜாதி பற்று இல்லாதவர் என்று நடித்து கொண்டிருந்தார் கருணாநிதி அப்படிங்கிறதான். இவங்க தன்னுடைய ஜாதிக்கு இவ்வளவு பண்ணார, இவர் என்ன பண்ணார்? ஜெயலலிதா யோசிங்க. இதே ஷோ பிராமணர் தானே. ஷோவோட பேச்சை என்ன தெரியும் இவங்க கேட்டாங்களா? ஜெயலலிதா ஷோவை நட்புடன் இருந்தார், ஆனால் ஒதுக்கி வைத்தார். ஷோ சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் இதில் நிர்வாகத்தில் செய்யவில்லை. இன்றைக்கி ஜாதி பார்த்தவர் கருணாநிதின்னு நான் சொல்கிறேன். அன்னைக்கு பிராமணர்களுக்கெல்லாம் முக்கியமான பதவிகளை கொடுத்து அவர்களை வைத்து காரியம் சாதித்து கொண்டவர் கருணாநிதி. வெளியில் பிராமணர்களை திட்டுவார். குகன்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிராமன், அவருக்கு முக்கியமான பதவி கொடுத்தார். நாராயணன் என்பவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்,
இவர் பிராமின் அவருக்கு முக்கியமான பதவி கொடுத்தார். இப்போது இருக்கிறார் ராதாகிருஷ்ணன், அவருக்கும் இவர் ஆட்சியில் இருக்கும்போது முக்கியமான பதவியை கொடுத்தார். திறமையான பிராமணர்களை ஆட்சியில் உபயோகித்து கொண்டார். ஆனால் வெளியே மட்டும் பிராமண துவேஷம் என்ற வேஷம் போட்டவர் கருணாநிதி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா வந்து இதை பார்த்தாங்களா? ஷோவை சேர்க்கலன்னு சொன்னல. இது சங்கராச்சாரியார் பிராமணர் என்று தெரிந்தும் அவரை கைது செய்தவர் ஜெயலலிதா. அவருக்கு ஜாதிங்கிறதே இல்லை. அவர் தனக்கு துணையாக வைத்து கொண்டது கூட முக்குலத்தோர்ப்பு சமூகத்தைச் சேர்ந்த சசிகலாவை தான் துணையாக வைத்திருந்தார். தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்த பிராமணர்களை யாரும் அவர் துணையாக வைக்கவில்லை. அதனால் ஜெயலலிதாவுக்கு ஜாதி உணர்வுங்கிறதே இல்லை. அதனால தான் வீரமணி போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு வாழ்த்துப்பா பாடினார். இதெல்லாம் எங்கே தெரியும் திருமாவளவனுக்கு? நேற்று அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் அந்த காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி தெரிஞ்ச உடனே இன்றைக்கி அறிக்கை விடுறாரு, நான் எம்ஜிஆரை எதுக்கலாம், எம்ஜிஆர் மேலே மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியில் பொதுச் செயலாளராக ஒரு ஆள். அந்த ஆளை விட்டு எம்ஜிஆர் மோசமானவர், வெறும் சினிமா புகழில் தான் அதுக்கு வந்தார், கருணாநிதி வெறுப்பில் அரசியல் பண்ணியவர். நீங்கள்லாம் ஜாதி வெறுப்பில் அரசியல் பண்ணுறாங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை, அவரை போய் கருணாநிதி வெறுப்பில் அரசியல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்த்த ஒரு வழக்கிலேயே கட்ட பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பொதுச் செயலாளர் தான் மெயின் அக்யூஸ்ட். அதில் சரி, அதை பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அதில் விட்டேன். நீங்கள்லாம் அரசியல் பேசலாமா? எம்ஜிஆரை தாக்குவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா என்பதை திருமாவளவனுக்கு, ஏன்னா இதெல்லாம் எடப்பாடிக்கு பேச தெரியாது. எடப்பாடி 2 வரையில் சொல்லிடுவார். எம்ஜிஆர் பற்றி பேசுனா தெரியாது அவருக்கு. அதனால தான் நான் முழுமையான விளக்கத்தை திருமாவளவனுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது அன்புமணி பாலிடிக்ஸ். நானும் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கேன் அரசியலில். அன்புமணி மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததில்லை. அப்பாவுக்கு எதிராக காய நகர்த்துறாரு. அப்பாவை பாவம் என்னால் தூங்கவே முடியலை, கண்ணீர் வடித்து என்னெல்லாம் சொல்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு எதிராக அது நடத்தி பொதுக்குழுவாக கூட்டுறாரு. அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கை துறவமா இல்லையா? பொதுக்குழுவாக கூட்டுறாரு. சரி, பொதுக்குழுவை கூட்டினோடனே அவரே போய் பொதுக்குழு நடத்துவதற்கு அனுமதி வேணும்னு உயர் நீதிமன்றத்தில் போட்டார். அவர் வழக்கு வந்தது. உயர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அவர் பொதுக்குழு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்தவரை அது அந்த எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, அதை பற்றி நான் பேச விரும்பலை. காரணம், ராமதாஸ் அவர்கள் நிறுவனத் தலைவர். அவர்களுடைய விதிமுறைகளின்படி நிறுவனத் தலைவருக்கு தான் அதிகாரம். இவரை அன்புமணியை செயல் தலைவர்னு போட்டார். அவருடைய பதவிக்காலம் மே மாதமே முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டு காலம்தான். 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் தலைவரே இல்லை. அப்போ பொதுக்குழு கூட்டத்தை எப்படி கூட்டுறாரு அப்படிங்கிறது பிரச்சனையாக வந்தது. உயர் நீதிமன்றம் கூட்டலாம்ட்டாங்க. அவன் ராமதாஸ் அப்பீல் பண்ண போகிறேன்ட்டார். இதுக்கு இடையில் இந்த பொதுக்குழுவை நடத்தல என்ன நாடகம் அப்படியே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சேரை தனியாக ஒதுக்கிட்டார் அன்புமணி. என்னென்னா அது ராமதாஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அதை தான் சொல்கிறேன். ராமாயணத்தில் ஏற்கனவே சொன்னேன். ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு வந்தோடனே அவர் கேட்டுக்கொண்டார் பரதனை, தன்னுடைய தம்பியை, நான் வெளியே காட்டுக்கு வந்துட்டேன்ப்பா, ராஜா போஸ்ட்டை நீ தான் பார்க்கணும், எனக்கு அடுத்த தம்பி நீ தானே அப்படின்னு ராமர் சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? பரதன், முடியவே முடியாது, உங்கள் சேரில் நான் எப்படி உட்காருதுன்னார். இவர் தனியாக சேரில் போட்டு ஏமாத்துறாரு. அன்றைக்கு பரதன் சொன்னது, உங்கள் சேரில் நான் உட்கார முடியாதுன்னு. அப்புறம் ராமர் நீ இது உட்காந்து தான் ஆகணும்னு வற்புறுத்தி கட்டளை போடவே, அப்படின்னாலும் நான் உங்கள் சேரில் உட்கார மாட்டேன், உங்கள் செருப்பை கழட்டி கொடுங்க, உங்கள் 2 செருப்பையும் அதில் வச்சுருக்கு, நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பரதன். இந்த சேரை காலியாக வச்சதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் நம்ம ராமாயணத்திலேயே உண்டு. அதே மாதிரி ஒரு சேரை இவரை காலியாக வச்சுக்கிட்டு அப்பாவுக்கே வேட்டு வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் எங்கள் அப்பா ராமதாஸ் அவர்களுக்கு, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது கட்சியை நடத்துவதற்கு தகுதி இல்லை, சில விஷயங்களை நான் வெளியில் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். சில விஷயங்களை வெளியில் பேச முடியாதுன்னா என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு எதிராக இருந்தவர் ஏதோ சுசீலான்னு கதை சொல்கிறாரு. அது என்னன்னு தெரியல. இருந்தாலும் ராமதாஸ் அவர்களை தன்னுடைய தந்தை அப்படியே மதிப்பது போல் மதித்து எப்போ சரியாக போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள். கேட்டால் அங்கே ஒருத்தர் பேசுகிறார், வழக்கறிஞரான் அவர் என்ன சொல்கிறார், 2026 அன்புமணி தான் முதலமைச்சரான், அந்த ஆணையில் ராமதாஸ் கையெழுத்து போடுவாராம். என்னப்பா நடிப்பு, உங்கள் நடிப்பு. அன்புமணி முதலமைச்சர்னு 2016 எல்லாம் சொல்லி நின்னீங்க, ஒரு சீட்டு ஜெயிக்கலை, அன்புமணியே ஜெயிக்கலை, திருப்பி அன்புமணி முதலமைச்சர்னு நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? ஏன் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணாமா? வழக்கறிஞர்னா உங்களுக்குன்னு ஒரு இது வேணாமா? நம்ம பேசுகிறது பொருத்தமாக பேசணும்ல.
அது யாரும் போய் இது மாதிரி பேசுனா எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். யாரையும் தாக்குறதுக்காக சொல்ல. அதனால் எங்களுடைய ஆதரவு, நம்ம எல்லாருடைய ஆதரவு, மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரின் ஆதரவு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு எனக்கு தெரியும். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன பண்ணார் அந்த இவங்களுக்காக, வன்னிய பெருமக்களுக்காக. முதல்ல வன்னியர் சங்கம்னு வச்சு, அதுக்கப்புறம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டவர். அவரை இப்படி அவமானப்படுத்துவது, அது ஒரு மகனை அவமானப்படுத்துவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனசாட்சி இருக்கும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அன்புமணி கூடிய சீக்கிரம் மண்ணை கவுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் நாங்கள் இது விடுறோம் கோரிக்கை. டாக்டர் ராமதாஸ் மனசாட்சி இருந்தால் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி போங்க. வன்னிய பெருமக்களை பற்றி எனக்கு தெரியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள், உழைப்பாளிகள். கரெக்டாக ஏதோ ஒரு பக்கம் நின்னாங்கன்னா கடைசி வரை நிற்பீங்க. உங்களை பற்றி தெரியும். பல வன்னியர் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், மனசாட்சிப்படி முடிவெடுங்க. அன்புமணியை புறக்கணியுங்கள். டாக்டர் ராமதாஸுக்கு நல்லதோ கெட்டதோ அவருக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள். அவர் யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அங்கே ஆதரவு கொடுங்க. அன்புமணியை நீங்கள் யாரும் அவர் அன்புமணிக்கு ஆதரவை கொடுக்காதீர்கள். இது மனசாட்சியின்படி நான் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமை இரவு இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.